நம்மளை பத்தி நம்மளே நம்மகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்ன நான் இப்படி பண்ணிக்கிட்டேன், ரெண்டாவது என்ன வாழ்க்கை, இப்ப விடிய காலமே இல்லையா, டெய்லி விடுத்து தானே இருக்குது. ஆனா நமக்கு என்ன கேள்வி வரும், ஏன் ராசியே நான் பிறந்ததே இப்படித்தான். இப்படி உங்களை பத்தி நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, இந்த லிஸ்ட்டை வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள போடக்கூடாது. வந்து இன்ட்ரா பர்சனல், உங்களை பத்தி நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது. எனக்கு தெரியும் இங்க போனா நடக்காது, எனக்கு தெரியும், ஏன்னா அப்படி நடந்தே இல்லையே, இன்னைக்கு இப்படி நடக்காம போகுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இல்லையா. அடுத்து நம்மளை பத்தி அடுத்த ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, என்னன்னா நீ போனாவே இப்படித்தான் இல்லையா. இந்த ரெண்டு லிஸ்ட்டுமே விட்டுட்டு எது அறிவு ரீதியில் நீங்க யோசிச்சு அதை செயல்படணும். அது செயல்படக்கூடிய தடைகள் தான் நம்ம யோசிச்சோம்னா கிளியர் ஆகிடும். ஓகேவா, அதை நீங்க பண்ணிக்கணும். நேரத்தை வந்து மேலாண்மை செய்ய முடியாது, நம்முடைய அறிவை தான் மேலாண்மை செய்யணும். அடுத்தவங்க கிட்ட பேசுறப்ப எப்பவுமே அடுத்தவங்க கரெக்டா நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 45 வயசுக்கு மேல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, தன்னுடைய இளமை காலத்தில் தான் பாதிக்கப்பட்டது, இளமை காலத்தில் தன்னை பாதித்தது. அது பாலியல் ரீதியாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், உறவு ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், ஏன் கடவுளுக்கும் கூட நீங்க தப்பா செஞ்சா உணர்வுகளா இருக்கலாம். இதெல்லாம் 45 வயசுக்கு மேலதான் பாதிப்பு உண்டாக்குது. அந்த மாதிரி பாதிப்புக்கு வந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு மாத்துறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி இருந்துச்சுன்னா நோயே வராது. அது பேர் தான் ஸ்லீப் கிரேவிங். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வரக்கூடியதுன்னா, ஐயோ தூங்கவே முடியல, ஐயோ தூங்கவே முடியல, தூங்க நேரமே பத்தல. அப்புறம் நிறைய பேர் வந்து தவறான செய்திகள், 8 மணி நேரம் தூங்கி எழுதிடணும். நீங்க ஆர்வமா இருந்தா முன்னாடி சொன்ன மாதிரி தான் எங்க வேணாலும் வரலாம். ஆர்வம் இல்லைன்னா 24 மணி நேரம் தூங்கினாலும் வராது. இதுக்கு பேர் ஸ்லீப் அடிக்ஷன் சொல்றோம், ஸ்லீப் கிரேவிங் சொல்றோம், ஸ்லீப் ஓசிடின்னு சொல்றோம். தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரல. இப்ப நிறைய பேர் எங்கிட்ட வர்றதுன்னா, ஐயோ தூக்கம் வரல, ஐயோ தூக்கம் வரல, ஐயோ தூக்கம் வரல. அவங்க ஹஸ்பண்டோ அவங்க அம்மா அப்பாவோ என்ன சொல்றாங்கன்னா, 30 வயசு வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சார். இப்படி தூங்கினா 35 வயசு அல்லது 30 வயசுக்கு மேல குழந்தைகள் பெருசாயிருமா? குழந்தைகள் பார்த்தா அன்புறீங்க, என்ன வரும்? இதுல தூக்கத்தை கெடுக்கிறதுக்கே இறந்துருக்கு, என்னுடைய தூக்கத்தை கெடுக்கிறதுக்கே வந்திருக்காங்க. இதுதான் ஸ்லீப் கிரேவிங் ஆகி அதனால நோய் வாய்ப்படுது. அப்ப இதெல்லாமே வந்து நம்ம என்னன்னா, அந்த சூழலுக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டே போனோம்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். நமக்காக உலகம் மாறுமா? மாறுவது. கண்ணோட்டத்தில் உள்ளது உலகியல், அகுதிலார் நிலையா குறைந்து வருது. அந்த உலகத்துக்கு சுமை என்பது யார் அப்படின்னா, உலகத்துடைய கண்ணோட்டத்தை புரிந்து உலகத்துக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள், உலகத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் உலகத்துக்கு சுமை அப்படின்னு திருக்குறள் வெளியிடும்.